ஹாய், இது உங்கள் கார்த்திகாஸ் என்டர்டைன்மெண்ட். இன்றைக்கி ரொம்பவே ஹெல்த்தியான கொல்லை வச்சு தாங்க பொரிச்ச காரக்குழம்பு எப்படின்னு செஞ்சு காட்ட போகிறேன். கொள்ளு ரொம்பவே சூடுங்க. வெயில் காலத்தில் சாப்பிட்றத தவிர்த்துடுங்க. அப்படியே சாப்பிட்றதா இருந்தாலும் கூடவே குளிர்ச்சியான காய்கறிகள், வெண்டைக்காய் அந்த மாதிரி காய்கறிங்களை பொரியலாக சேர்த்து செஞ்சு சாப்பிடும்போது நம்மளுக்கு சூடாகாது. கொல்லை முதல் நாள் நைட்டே ஊற வச்சுட்டேங்க. அடுத்த நாள் காலையில் அழகாக முளை விட்டு இருந்துச்சு. அந்த பயிரை தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். 5-6 விசில் விட்டிங்கன்னா நல்லா வெந்துடும். ஒரு கடாய் வச்சுக்கலாம். ஒரு கரண்டி எண்ணெய் விட்டு அதில் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை, கொத்தமல்லி, அதுக்கடுத்து வெங்காயம் பெரிய சைஸ் 2 அரிஞ்சு சேர்த்துக்கிறேன். அதில் ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்தா சீக்கிரம் வதங்கிடுங்க. அதுக்கப்புறமா தக்காளி ஒரு 4 பெரிய சைஸ் தக்காளி அரிஞ்சு சேர்த்துக்கிறேன். தக்காளி பொரிஞ்சதும் கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு ரெண்டுத்தையும் தனித்தனியாக போட்டு வதக்கிக்கிறேங்க. தக்காளி சீக்கிரம் வேகணும்னா தட்டு போட்டு மூடி வைங்க, ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு. காய்கறிகள் வதங்கினதுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு தேவைன்னா பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி வதங்கிறதுக்காக சேர்த்துருக்கோம். மசாலா நல்லா வதங்கினதும் வேக வச்சு வச்சிருக்கிற கொல்லை சேர்த்துக்கிறேங்க. அந்த சாரோடவே தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு கொதிக்க விட்டு இறக்கணும்னா கொள்ளு பொரிச்ச குழம்பு ரெடிங்க. உடல் பருமனாக இருக்கிறவங்க அடிக்கடி இதை சாப்பிட்டுட்டு வந்தால் உடலுக்கு நல்லது. உடல் மெலிஞ்சு போகும், தேவையில்லாத கொழுப்பு நீங்கும்.